கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 13வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன். அவர் நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனைகளையும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், தீங்கான காரியங்களையும் நினைத்து அவர் மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன். யாரும் மனஸ்தாபப்படாத, யாரும் வேதனைப்படாத ஒரு காரியத்தில் தேவன் ஒருவரே உங்களை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார், உங்களை குறித்து அவர் வேதனைப்படுகிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்து அவர் வேதனைப்படுகிறவர், அவர் மனஸ்தாபப்படுகிற ஒரு நல்ல தேவன். ஏன்னா மேலே நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள ஒரு தேவன். அவர் இரக்கமுள்ள தேவனாக, அவர் உருக்கமுள்ள தேவனாக, அவர் கிருபை உள்ள மிகுந்த கிருபை உள்ள தேவனாக இருக்கிறதுனால நம்முடைய வேதனைகளுக்காக, நமக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்காக, தீங்கான காரியத்துக்காக அவர் மனஸ்தாபப்படுகிற ஒரு நல்ல தேவன். அவர் மனஸ்தாபப்படுவதனால அவர் உங்களுடைய வேதனைகளையும் தீங்கான காரியங்களையும், உங்களுடைய இழப்புகளை, பிரச்சனைகளை அவர் நினைக்கிறதுனால அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்று தான் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதனால, அவருடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதனால என்ன நடக்குது அப்படின்னா, ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். அநேக ஆசீர்வாதங்கள் அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ஒரே ஒரு வசனத்தில், அதாவது அந்த 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் என்று சொல்லி பார்க்க. வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். வனாந்தரம் என்று சொல்லும் பொழுது, அதாவது இதுவரைக்கும் எந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் அங்கே இருக்காது. இனிமேல் எந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் அங்கே வளரப்போவதும் இல்லை. அதுதான் வனாந்தரம். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் ஏற்பட்டதே இல்லை, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் நடந்ததே இல்லை, என் குடும்பத்தில் நடந்ததே இல்லை, இனிமேல் நடப்பதற்குண்டான எந்த வாய்ப்புகளும் இல்லவே இல்லை என்று சொல்லி நினைத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால, அவர் உங்கள் மேல் மனஸ்தாபப்படுகிறதுனால நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இதுவரைக்கும் நல்ல செய்திகள், இதுவரைக்கும் நன்மைகள் நடக்காத உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இனிமேல் நன்மை நடக்கப் போவது இல்லை என்று சொல்லி ஒரு முடிவோடு கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே தேவன் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்ல செய்திகளை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் அந்த நாட்களில் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்கள் மேலே அவர் மனஸ்தாபப்படுவதனால, உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறதுனால அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையை தொடரும். நிச்சயமாகவே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இதுவரைக்கும் நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம், நன்மைகள் நடக்கும். நல்ல செய்திகள் கடந்து வரும். உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான அந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற நல்ல தேவன் ஆண்டவரே, எங்கள் வேதனைகளையும் தீங்கான காரியங்களையும் ஆண்டவரே, எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் உடைய கிருபையினால, உடைய இரக்கத்தினால மாற்றி ஆண்டவரே, வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்குற நல்ல கர்த்தர், நன்மைகளை தருகிற நல்ல தேவன் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.